ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் அஞ்சுஸ் பியூட்டி அகாடமி காஞ்சிபுரம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஃபேர் ஸ்கின் டோன் மேக்கப் பார்க்கலாமா? வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சு பியூட்டி அகாடமி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேலைன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோட ப்ரைடு யாராக இருந்தாலுமே சரி, நான் அவங்களுக்கு வந்து லென்ஸ் போடுறது. ஏன்னா லென்ஸ் போட்டோம் அப்படின்னா அவங்களோட ஐ மேக்கப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம பண்ணுற மேக்கப் வந்து ரொம்ப அழகாக எடுத்துக்காகட்டும். அதுக்காக நான் லென்ஸ் வந்து அப்ளை பண்ணுவேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்க பிராண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் லுக்லேருந்து ஒரு மாதிரி கிரே கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி கிளென்சர் பண்ணிட்டேன் அவங்களுக்கு. அதனால வந்து டோனர் யூஸ் பண்ணுறேன். டோனர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸி சாஃப்ட் அப்படின்ற பிராண்ட்லேருந்தே நான் டோனர் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆல் ஸ்கின் டைப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நிறைய வீடியோஸில் இந்த மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் என்னோட பர்சனலாகவும் நான் அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். என்னோட ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக மாய்ஸ்சரைசர் மட்டும் நான் எப்போவுமே ஸ்கிப் பண்ண மாட்டேன். என்னடா அக்வா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீரம் சொல்கிறாங்களே, அப்படி என்னதான் சீரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிராண்ட்ல இருந்து அக்வா பேஸ் சீரம். இந்த சீரம் யூஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கு வந்து மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அந்த சீரம் எடுத்து என்னோட பிரைடுக்கு வந்து என்னோட மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில், கன்னத்தில், அதுக்கப்புறம் வந்து எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் ஃபேஸ் ஃபுல்லாகவும் நான் அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியாக இருந்துச்சு. ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். அது வந்து ஒரு திக்கான ஒரு கோட்டிங் மாதிரி அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, கன்சீலர், கரெக்டர் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். செஃபராலேருந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு அதிகமாக வந்து கரெக்டர் தேவைப்படலை. அதனால் லைட்டாக எங்கெல்லாம் அவங்களுக்கு லைட்டாக வந்து டார்க் மார்க் இருந்துச்சோ அது வரைக்கும் நான் கன்சீல் பண்ணிட்டேன். அடுத்து அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான கன்சீலர் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எங்கே நான் ஆரஞ்சு யூஸ் பண்ணணும் அங்கே இல்லாமல் கொஞ்சம் நான் அவங்கள ஈவன் டோன் கொண்டு வரணும் அப்படின்றதுனால கன்சீல் நான் கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன். ஃபேஸ் ஃபுல்லாகவே லைட்டாக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணவும் செஞ்சுட்டேன். பிளெண்ட் பண்ணணுன்னே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ் ஃபுல்லாகவே ஒரு ஈவன் டோன் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இந்த கன்சீலர் கரெக்டர் வந்து நம்ம எப்போவுமே ஸ்கிப் பண்ணாமல் நம்ம ப்ராப்பராக நம்ம பண்ணோம்னாவே நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான பேஸ் வந்து நம்ம மேக்கப் போடுறதுக்கான பேஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அடுத்து நம்ம இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வந்து ஈவனா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கன்சீலர் கரெக்டர்ல தான் நம்ம வந்து அதை கவர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஃபராலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் ஸ்கின் டோன் வந்து ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஏசிலேருந்து அக்வா பேஸ் சீரம் இருக்கு இல்லையா, அந்த சீரம் வந்து ஒரு 4 or 5 ட்ராப்ஸ் வந்து நான் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போது அந்த ஃபவுண்டேஷன் கூட நம்ம இதை மிக்ஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு ஏற்கனவே வந்து இந்த செஃபராலோட ஃபவுண்டேஷன் வந்து ஒரு மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கும். அது கூட நம்ம இந்த சீரம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு லைட் வெயிட்ல அந்த ஃபவுண்டேஷன் வந்து நம்மளோட ஃபேஸ்ல வந்து நல்ல ஈவனா வந்து ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு நல்ல பிளண்டிங் நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் லுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் லுக்கில் நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த மேக்கப் லுக் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு இந்த அக்வா பேஸ் சீரம் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து பேஸாகவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் கூட நம்ம மிக்ஸ் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அந்த மாதிரி யூஸ் பண்ணி அழகாக பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்மளோட மேக்கப் ப்ராடக்ட் வந்து நம்ம அப்ளை பண்ண மாதிரியே இல்லை. எல்லா இடத்துக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணி அழகாக பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஈவனாக வந்து நம்மளுக்கு பாருங்கள் மொத்தமாக இப்போ நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து எந்த இடம்லாம் நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்குலாம் வந்து இதே பிஎஸ்சியோட ஹைலைட்டர். இவங்க ஸ்கின் டோனை விட ஒரு ஷேடு ஃபேராவோ 2 ஷேடு ஃபேராவோ இருக்கக்கூடிய கன்சீலர், லிக்யூட் கன்சீலர் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இதை பிளெண்ட் பண்ணுறேன். அப்போ பாருங்கள் அந்த கண்ணுக்கு கீழே ஃபோர்ஹெட்லாம் வந்து ஒரு பிரைட்னஸ் நம்மளுக்கு கிடைக்குது. நல்ல ஒரு ஹைலைட் பண்ண மாதிரியான ஒரு லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அழகாக இது ஃபுல்லாகவே நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. பிளெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து
காண்டோர். இந்த காண்டோர்ன்ற ஸ்டெப்பு வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு மொத்தமாக இல்லாமல் நம்மளோட ஸ்கின் வந்து ஒரு நேச்சுரல் ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் சின் இருக்குது, இல்லை நோஸ் வந்து பெருசாக இருக்குது, இல்லை வந்துட்டு போரெட் வந்து பெருசாக இருக்குது, அதெல்லாம் வந்து நல்லா ஹைட் பண்ணி நம்ம வந்து கவர் பண்ணி ஒரு மேக்கப் நம்ம கொடுக்கும்போது தான் நம்மளோட ஃபேஸோட லுக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும். அதனால வந்து இந்த காண்டோருமே நான் எப்போவுமே ஸ்கிப் பண்ண மாட்டேன். இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் அழகாக அப்ளை பண்ணிவிட்டு அதையுமே நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பிளெண்ட் பண்ண உடனே பாருங்கள் அந்த நோஸோட லுக் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கண்ணமும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுப்பாக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரியான லுக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு டபுள் சின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காதுக்கு கீழவும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் காது முடியறதுலேருந்து காது வந்து இந்த மேல் காது ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து கண் வந்து முடிகிற அளவுக்கு நான் ஆல்ரெடி ஓல்டு வீடியோஸ்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த மேக்கப் வந்து புரியும். இப்போது ஃபுல்லாகவே நான் பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான இந்த மேக்கப் வந்து அழகாக கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த மேக்கப் வந்து நம்மளுக்கு வலிஞ்சு வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு பவுடர் வந்து மேலே நம்ம கவர் பண்ணியிருக்கணும். ஒரு மேட் ஃபினிஷிங்காக இருந்துச்சுன்னா அது வந்து க்ரீமியாக இருக்கிறத ட்ரை பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது வந்து வலியாமல் இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே பிஎஸ்சி ப்ராடக்ட்லேருந்து டிரான்ஸ்லியூஷன் பவுடர், ஒயிட் பவுடர் சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்து நான் எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணும் அந்த இடத்துக்குலாம் இதை வந்து நான் அழகாக கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணி முடிச்சிடறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக அந்த ஃபினிஷிங் கிடச்சிது. இது நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃபுல்லாக நம்ம பிளெண்ட் பண்ணி விடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஐப்ரோஸ் வந்து நம்ம அழகாக ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸுமே நான் எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஐப்ரோஸை நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது மிடில்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்து ஃபர்ஸ்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது டார்க்காக வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தெரியுற மாதிரி இருக்கும். அதனால வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை அழகாக வந்து ஒரு லைன்ஸ் கீழே இருந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய லைன்ஸ் வந்து நான் பாதியிலேருந்து தான் போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த நேச்சுரல் அந்த ஐப்ரோஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் எப்போவுமே வந்து அவங்களுக்கு எந்த ஷேப்பில் வந்து வளர்ந்துருக்கோ அந்த ஐப்ரோஸு அந்த ஷேப்லேயே நீங்கள் கோம் பண்ணி விடுங்க. அந்த ஷேப்லேயே நீங்கள் வந்து அதை அழகாக வந்து கவர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். அந்த ஐப்ரோஸ் பார்க்குறதுக்கு நேச்சுரலாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் திக்காகவே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இப்போ நான் வந்து பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக இதை வந்து நான் டிஃபைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் போதும் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வந்து எப்போவுமே டார்க் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்றத. இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் ஐ மேக்கப் போயிடலாம். ஐ மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி எப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து இவங்க ப்ளூ கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாரீ லைட் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் ஐ மேக்கப் போட போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து மாடல் லுக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லி காமிச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஐ மேக்கப் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் நான் கொடுக்க போகிறேன். ஐ மேக்கப் படிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டேரெக்டாகவும் வந்து நம்மளோட ஷாப்பில் படிக்கலாம். ஐ மேக்கப் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஏன்னா இது நம்ம என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐ மேக்கப்பு இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைட் ப்ரௌன் கலர் எடுத்து ஃபுல்லாக வந்து ஒரு விங்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே அது அழகாக வந்து அந்த ஐபால்ஸ்க்கு வரைக்கும் கட் க்ரீஸ் பண்ணுறேன். கட் க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அதுக்குள்ள வந்து என்ன கலர் நம்மளுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான கலர்ஸ் நம்ம உள்ளார கன்சீல் பண்ணி அந்த கலர் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஐபால்க்கு ஏற்ற மாதிரியான கன்சீல் நான் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அந்த ப்ளவுஸ் கலர் சாரீ கலரில் வந்து நான் அந்த கலர்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் கோல்டு இருக்க மாதிரி சில்வர் கலர் இருக்க மாதிரி ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் கலரில் லைட் க்ரீன் கலருக்கிற மாதிரியான கலர்ஸ் வந்து நான் இன்னர் கார்னர் அவுட்டர் கார்னர்லேயும் கொடுத்துருப்பேன். நம்மளுக்கு தேவையான கலர்ஸ் வந்து
ஃபுல்லாக நம்மளுக்கு இதில் கவர் ஆகிடும். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த சாரியில் வந்து நான் இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் இந்த சாரீ வேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது நம்ம சவுத் இந்தியன் மாடல் கட்டியிருந்தாலும் இந்த ஐலுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணியிருந்தாலும் இந்த ஐலுக்கு உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐலுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் காஜல் போடுறேன். காஜல் வந்து பார்த்திங்கன்னா ரீகோடோட காஜல். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்துச்சு. அது கூட நான் வந்து இங்கிலாடோட டியூரலைட் மிக்ஸ் பண்ணி இதை நான் வந்து க்ரீமியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஐலைனராக கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அந்த விங்ஸ் வந்து உங்களுக்கு பெருசாக வேணும்னு நினச்சாலும் நீங்கள் விங்ஸ் வரைஞ்சிக்கலாம். இல்லை விங்ஸ் சின்னதாக வேணுனாலும் அது உங்களோட விருப்பம். நீங்கள் எப்படி உங்களை பிரைடோக்கு வந்து நீங்கள் வரையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக வரைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நான் ரொம்ப இவங்களுக்கு விங்ஸ் எல்லாம் வரையலை, லைட்டாக மட்டும் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன். கொடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா என்னோட மாடலாக இருக்கட்டும், என்னோட பிரைடாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லைன்ஸில் வந்து வரைவேன். அதே மாதிரி வாட்டர் லைன்ஸ் மேலே இருக்கக்கூடிய லேஷஸ்க்குமே வாட்டர் லைன்ஸ் நான் கண்டிப்பாக வந்து வரைவேன். ஏன்னா அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஐ மேக்கப் லுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால வந்து அதை மட்டும் நான் எப்போவுமே ஸ்கிப் பண்ண மாட்டேன். பாருங்கள், பொறுமையாக நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து மஸ்காரா, ஒரு நல்ல வாலி மஸ்காரா எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்காராலாம் வந்து நம்மளுக்கு ஃபார்எவர் 50 நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸி சாஃப்ட் அப்படின்ற பிராண்டு நல்லாயிருக்கும். இது மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு எது நல்லா அந்த ப்ரிசில்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மை மேக்கப் ஸ்டோரியிலேருந்து ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பாருங்கள் லைட்டாக வந்து ஃபேர் கலரில் அவங்களுக்கு இருக்கிறதுனால நான் லைட் கலரில் நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதையே அழகாக பிளெண்ட் பண்ணிடுறேன். நல்லா ஸ்கின்னோட பிளெண்ட் பண்ணிவிட்டு மூக்குக்கு மேலே லைட்டாக போட்டுக்கிறேன். ரொம்ப ஃபுல்லாக போடாமல் மூக்குக்கு மேலே லைட்டாக போட்டுக்கிறேன். அழகாக அதையும் பிளெண்ட் பண்ணிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹுடா பியூட்டிலேருந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஹைலைட்டருமே வந்து ப்ளஷ் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா இன்னும் நல்லா டியூவி ஃபினிஷ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வந்து ப்ரஷில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹைலைட்டர் அதில் தொட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டூவி ஃபினிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் பழைய வீடியோஸ்லாம் அந்த மாதிரி போட்டிருப்பேன். இப்போ இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போதைக்கு அது ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோவில் சொல்லிட்டேன். அதனால் நான் இன்றைக்கி அப்படியே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு இப்படியும் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லிப்புக்கு மேலேயும் நல்லா ஹைலைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லிப்ஸ்டிக் போடும்போது நம்மளோட லிப்புமே வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்ச மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும். அதனால நீங்கள் அந்த லிப்புக்குமே நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைட் கலர், இப்போ இவங்க ஃபேராக இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு லைட் கலரில் நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டிங்க அப்படின்னா இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். டார்க் கலர் போகிறத விட இந்த மாதிரி நம்ம லைட் கலரில் நம்ம யூஸ் பண்ணோம். ஒரு மாதிரியான பீச் கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அவங்களுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத. அவங்க லிப்பு எந்த மாதிரி இருக்கோ அதே ஷேப்லேயே நான் வரைகிறேன். அதே மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டு ஃபைனல் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். லிப்ஸ்டிக் வந்து நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட்டு ஃபினிஷிங் வந்து அவங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். அடுத்து நம்மளோட மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட மாடலாக இருக்கட்டும் இல்லை ப்ரைடாக இருக்கட்டும் எல்லாருக்கும் பொட்டு வச்சு நம்ம மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல நம்மளோட மேக்கப் வந்து லாங் ஸ்டேயிங் இருக்கணும் அப்படின்னா ஃபார்எவர் 52லேருந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட லுக் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அவங்களுக்கு நம்ம லைட்டிங்லாம் எதுவுமே வைக்கலை, இந்த சைடில் மட்டும்தான் இருக்குது. ஃபுல்லாக நம்ம கிட்ட கூட போய் பார்க்கல. இப்போ அவங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்களோட மேக்கப் லுக் இருக்குது அப்படின்றது. அடுத்து வந்து ஹேர் டூ நம்ம பண்ணிக்கலாம். ஹேர் டூ வந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து கிரிம்பிங் பண்ணி முடிச்சிடுறேன். கிரிம்பிங் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ரிசப்ஷன் லுக் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம இன்னைக்கு கிளாஸ் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ரிசப்ஷன் லுக் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கேர்லி சின்ன சின்ன கேர்லிஸ் நூடுல்ஸ் கலர் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஃபுல்லாக நம்ம கேர்ள்ஸ் பண்ணிவிட்டு அதையே நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பேக்கில் வந்து ஷீட் செக்ஷன் எடுத்து அதை நல்லா பேக் ஹோம் பண்ணிவிட்டு அதை வந்து செக்யூர் பண்ணிக்கிட்டேன். ஒரு பேக் ஹோம் பண்ணிவிட்டு நல்லா பேக் ஹோம் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே அதை அழகாக செக்யூர் பண்ணிட்டேன்.
அதுவுமே பேக் ஹோம் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான வீடியோஸில் நான் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் நீங்கள் போயிட்டு பிகினராக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஃபுல்லாக எல்லாமே பேக் ஹோம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா கோம் பண்ணிட்டேன். கோம் பண்ணிவிட்டு மேலே வந்து செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அந்த பேக் ஹோம் பண்ணது எல்லாமே வந்து அழகாக செக்யூர் பண்ணிக்கிறேன். செக்யூர் பண்ணாதான் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த மினி கர்ல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஃபுல்லாகவே வந்து நான் வந்து கர்ல் பண்ண போகிறேன். இப்போ பாருங்க, இந்த பேக் ஹோம் கூட வந்து நம்ம அந்த பஃப் வைக்கிறது கூட பாருங்க எவ்வளோ அழகாக நம்ம நீட்டாக பண்ணுறோம் அப்படின்றத. ஏன்னா நம்மளோட ஹேர் டூவில் தான் வந்து நம்ம மேக்கப் எப்படி நம்ம பண்ணாலுமே இந்த ஹேர் டூவில் தான் வந்து நம்ம ஃபினிஷிங் கொடுக்க முடியும். அதனால இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணணும். இங்கே பாருங்க, இந்த மினி கால்ஸ் வச்சு நான் வந்து பண்ணிக்கிட்டே வரேன் ஃபுல்லாக. அதே மாதிரி இந்த சைடு அந்த சைடு ரெண்டுமே ஃபுல்லாக நான் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம என்ன லுக் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுறோமோ அது கிடைக்கும். இது மாதிரி தான் இருக்கும். நூடுல்ஸ் கேர்ள்ஸ்ன்னு சொல்லுவோம் இதை. இந்த மாதிரி இருக்கிறத ஃபுல்லாக நான் கேர்ள்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கேர்ள்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே எடுத்து இதுக்கு மேலேயே வந்து செக்யூர் பண்ண போகிறேன். இப்போது ஃபுல்லாகவே நம்ம இந்த கேர்ள்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்க, அது எல்லாமே வந்து ஒரு இந்த மாதிரி கோம் ஒன்று இருக்கும். அதை வச்சு அழகாக கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து விட்ட மாதிரி கொஞ்சம் பவுன்சி ஆகிற மாதிரி இந்த மாதிரி நம்ம கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து நம்ம பஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல மறுபடியும் இதை வந்து கொஞ்சம் கலைஞ்சா மாதிரியே விட்டு அழகாக இதை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருக்கும், ஒரு மாதிரி கலைஞ்சா மாதிரி இருக்கும். நம்ம ரிசப்ஷன் லுக்குக்கெலாம் இதை போடும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ எங்களோட ஃபேஸ் லுக்குக்கு பாருங்கள், அந்த ஹேர் ஸ்டைல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்மளுக்கு பார்க்கக்குள்ள அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்டைலும் சரி, இந்த மாதிரி மேக்கப்பும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேர்லாம் வந்து நான் லைட்டாக மட்டும் கேர்ள் பண்ணி அப்புறமா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், பேக் சைடில் வந்துட்டு அதுலேயே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம மெஸ்ஸி ஹேர்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டேன். அது எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து குஞ்சலமும் நான் போட்டு விட்டேன். ஏன்னா லாஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே லப்பர் பேண்ட் போடுற மாதிரி விடுறதை விட நம்ம வந்து இந்த குஞ்சலம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அதையும் நான் பண்ணிட்டேன். நம்மளுக்கு ஃபைனலாக ஆடும் நல்லா ஃபுல்லாக வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஃப்ளவர்ஸ் நான் வந்து அன்றைக்கி ஃப்ளவர்ஸ் இல்லாதனால அப்படியே விட்டேன். உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம். லாஸ்ட்டு ஃபைனல் லுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தான் வந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி மேக்கப் லுக் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் இந்த மாதிரி மேக்கப் லுக் வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மேக்கப் வீடியோஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அஞ்சு பியூட்டி அகாடமி சேனலை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் யூஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோவோட மீண்டும் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஞ்சு. தேங்க்யூ ஸோ மச்.